அந்த 7 ஆண்டுகளின் முடிவில் வானங்கள் திறக்கப்படும். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய இயேசு கிறிஸ்து தன் பரிசுத்தவான்களோடு இந்த பூமியில் 2ஆம் முறையாக தழுவி இறங்குவார். அவர் அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய இராணுவத்தையும் முற்றிலும் அழித்து பாழாக்குகிறவன் மேல் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்ட இறுதி நியாய தீர்ப்பை ஊற்றுவார். அதோடு அந்த 70 வாரங்கள், அதாவது 490 ஆண்டுகளின் தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறும். தானியேல் கண்ட இந்த 70 வாரங்களின் தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? மனிதர்களின் கைகளில் இந்த உலகம் இல்லை. வரலாற்றின் துவக்கத்தையும் முடிவையும் தேவன் ஏற்கனவே எழுதி முடித்து விட்டார். வரலாற்றில் 483 ஆண்டுகள் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியதோ அதே போல மீதம் இருக்கும் அந்த கடைசி 7 ஆண்டுகளும் மிக விரைவில் நிறைவேறப் போகிறது. உலக நிகழ்வுகள் அதற்கான வழியைத்தான் காட்டுகின்றன. நாம் அந்த இறுதி காலத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சிந்தியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனங்கள் பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற ஆழமான விவிலிய மர்மங்களை அறிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மாரநாதா.